Hello Doraemons, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all fine. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ எல்லாருமே என் மேலே கோவமாக இருக்கீங்க, வீடியோ எல்லாமே லேட்டாக போடுறேன்னு. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸோ எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து ஒரு உமன், நாட் அ கேர்ள். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அண்டு என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு மை செல்ல குட்டீஸ்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவீங்க. அண்ட் ஐ ப்ராமிஸ், நான் எந்த ஒரு எஃப்எஃப்யும் முடிக்காமல் இந்த சேனலை விட மாட்டேன். அப்படியே இந்த சேனலை பேன் பண்ணால் கூட புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்டோரியும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ ப்ராமிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் பி யுவர்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ ஜங்குக்கோட தான். என்னடா மாற்றி ஜங்குக் வி அப்படி போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக யோசித்த ஸ்டோரி. இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் வந்து லேட் பண்ணேன்னா அந்த ஸ்டோரி அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அதனால தான். ஸோ ரொம்ப பேசிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எதில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நோவாவும் நீங்களும் வந்து கிச்சனில் ஒரு செல்லமாக கொஞ்சிட்டு இருந்துப்பீங்க. ஸோ இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நோவாவை தூக்கி அந்த கிச்சனில் இருக்க டேபிள் மாதிரி இருக்கோம்ல, சாரி சம்திங் ஐயோ வாயில் வரமாட்டேங்குது, அந்த கேஸ்லாம் வைக்கிற இடம் இருக்கும்ல, அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நோவா இதை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். பிகாஸ் அவன் வந்து அவனோட அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவன் உங்ககிட்ட இருந்த மம்மின்ற மாதிரி தான் கொடுக்குறான். அவன் வந்து கான்ஷியஸ்லேயே இல்லை நீங்கள் வந்து ஒயன்றத. நீங்களும் அதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்கல. ஜங்குக்கும் அவனோட ரூமுக்கு போயிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே சமைச்சிட்டே இருக்கும் போது நீங்களும் நோவாவும் விளாடிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நோவா வந்து உங்ககிட்ட கேட்குறான், ஹே ஒயன், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்னது? சொல்லு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். இனிமேல் நான் ஒன்று லட்டுன்னு தான் கூப்பிடுவேன். லட்டா? ஏன் லட்டு உனக்கு பிடிக்குமா? ஆமாம், லட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை கூப்பிட வேணாவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு தானே நீ. ஆமாம், நான் லட்டு, லட்டு அப்படி சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சிக்கிறான் அவ்வளோ க்யூட்டாக. ஸோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. சடனாக பின்னாடி ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டிட்டு நிற்கிறாரு. வாட் இஸ் திஸ்? முடிஞ்சதா இல்லையா? ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு கத்துறான். ஸோ நீங்கள் ஓகே எல்லாமே டன், நீங்கள் டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க டைனிங் டேபிளில். ஸோ அப்படியே நோவா தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து ஃபுட் எல்லாமே போட்டுட்டு நோவாக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, நோவாக்கா நான் வந்து இன்றைக்கி ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஒன் ஸ்டாப் இட். ஒரு நாள் பண்ணிவிட்டு நீ போயிடுவேன். அவன் டெய்லி கேட்டான், என்ன பண்ணுறது? அவனே சாப்பிட்டுப்பான், கொடு அப்படின்னு சடனாக மூஞ்சலச்சா மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதை பார்த்த உடனே ஓகே ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு நோவா கிட்ட தட்டு வைக்கிறீங்க. நோவா அப்படியே உங்களை சோகமாக பார்த்துக்கிட்டு, டேடி, ஏன் டேடி ஒயனா திட்டுற? நான் டெய்லி கேட்க மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு ஊட்டி விட சொல்லு ப்ளீஸ் டேடி, ப்ளீஸ்னு கத்த ஆரம்பிச்சிட்டா உங்கள் ஃபேஸை பார்த்து. நீங்கள் நோவா ப்ளீஸ் கத்தாத. ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே உடம்பு வேறு சரியில்லை. இந்த கத்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஸோ சடனாக ஜங்குக்கில் அந்த டைனிங் டேபிளில் அப்படி தட்டின உடனே நோவா சைலண்ட் ஆகிடுறான். சைலண்ட் ஆகிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே தேம்பி வருது அவனுக்கு அழுக. ஆனால் அழுகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். அப்போது அவனோட அந்த சோகமான ஃபேஸை பார்த்த உடனே ஜங்கு, சரி ஓகே ஒயன் அவனுக்கு விட்டுவிடு. பட் நோவா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஒயன் செய்வான். நாளையிலேருந்து நீயே தான் சாப்பிட்டுக்கணும், புரியுதா? ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நோவாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு நோவாவுக்கு ஃபீட் பண்ணும்போது, நீ சொல்லு என்ன அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன ஷூ அப்படின்னு கை காட்டுறீங்க. அவன் இல்லை, நீ என்கிட்ட லட்டு சொல்லு அப்படி சொல்கிறான். நீங்களும் இல்லை அவனை பார்த்துட்டு, சரி என் லட்டில் இந்தா
கொஞ்சமாக சாப்பிடு என் லட்டு தங்கும் அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு சிரிப்பு வருது. பட் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவன் அப்புறம் அவங்கள பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்காக ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்லாம் ரைஸ் ஆகுது. அப்போ சடனாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. உங்கள் கையில் இருக்க ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான். ஜிமின் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டான். நோட்டீஸ் பண்ணிவிட்டு கோஹெட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உடனே ஃபோனை எடுத்துகிட்டு கிச்சன் பக்கமாக வந்து ஹலோ ஹலோ அப்படின்றீங்க. அப்போது ஜிமின் ஹே ஓயன் ஏன் ஆஃபீஸ் வரல, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஜிமின் உனக்கு தெரியாதா, நான் பாஸோட வீட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு வீட்டிலேருந்தே வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லிட்டார். எனது பாஸ் வீடா? ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டானே, இது வரைக்கும் யாரையுமே விட்டு கூப்பிட்டு போனதில்ல, இன்க்ளூடிங் மீ. பட் யூ ஓயன் ஆர் யூ சேஃப்? யா ஜிமின் ஐம் சேஃப். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஷோர் ஜிமின். அப்படி எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வர மாதிரி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. இதெல்லாமே ஜங்குக்கு ஒரு பக்கம் சைடில் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். தென் நீங்கள் நோவா கிட்டே போயிட்டு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சுட்டு அவனை க்ளீன் பண்ணிவிட்டு நோவா சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, தூங்கு. நோ ஓயன், நான் போய் தூங்க மாட்டேன். நான் தூங்கும் போது நீ என்னை விட்டு போயிடுவேன். இப்படி தான் என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன சொல்கிறேனோவா, என்னாச்சு? ஆமாம் அம்மா என்ன தூங்கு, நான் இங்கே தான் இருப்பேன், பக்கத்துலேயே இருப்பேன்னு சொல்லி என்னை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் தூங்கின உடனே என்னை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் வரவே இல்லை. நீயும் அந்த மாதிரி போயிட்டேன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் போகாத, நான் தூங்க மாட்டேன், நீ என் கூடவே இரு அப்படி சொல்கிறான். அப்போ நீங்கள் நோவா நீ சொல்கிறது உண்மையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது ஜங்குக்கு ஏன் அவங்க மேலே கோவப்பட்டான்றது. ஸோ நீங்கள் நோவா உன்னோட ரூமில் நீ வெயிட் பண்ணு, நான் போய் டேடியை பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. நீங்கள் ஜங்குக்கோட ரூம் போயிட்டு ஜங்குக்கு நான் டோரை நாக் பண்ணுறீங்க. சார் மே கமிங்? யா அப்படின்றான். அவன் லேப்டாப் பார்த்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி கண்ணில் வேர் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் அண்ட் ஒயிட் டிஷர்ட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உள்ளே போன உடனே சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இது என்னால் கேட்காம இருக்க முடியல சார். ஐம் ஸோ சாரி ஃபார் யூ இன்டர்வியூர் பர்சனல் லைஃப். பட் நோவா சொல்கிறது என்ன சொன்னான், அவங்க அம்மா தூங்கும் போது விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். யா விட்டு போயிட்டா யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக சொல்கிறான். உங்களுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னாச்சு சார், என்னாச்சுன்னு சொல்கிறீங்களா? அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன்? ஏன் ஓடி போன பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து என் கூட சேர்த்து வைக்க போறியா, இல்லை நீ அவனுக்கு அம்மாவா போறியா? சொல்லு, என்ன பண்ண போகிறேன்? சார் எதுக்கு சார் என்கிட்ட கோவப்படுறீங்க? நீ தானே ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு, என்ன ஹெல்ப் பண்ண போகிற? சொல்லு வயன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட இருந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு சார் கூல் டவுன் சார் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல சார். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நோவாக்கு பண்ணலான்னு தான் கேட்டேன். நான் ஒரு ஆர்கனைஸில் ஒரு இருந்திருக்கேன் சார், எனக்கு தெரியும். தனிமையோட வழி எனக்கு தெரியும் சார். அதுக்கு நோவா அனாதன்னு சொல்ல வரியா? நோ சார், அப்படி சொல்ல வரல. நோவோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும்னு சொல்ல வந்தேன். நோவை எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்றது என்னால் உணர முடியும் சார். ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து உங்கள் கிட்ட நடந்து வந்துட்டு உங்களை வந்து ஒரு வாலில் பின் பண்ணுறாப்புல பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வந்து இங்கே பாருவயன்,
என் பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு விஷயத்த, என் பையன்கிட்டேருந்து தள்ளியேறு, ஓகேவா? என்கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, நோ சார் நான் போக மாட்டேன். எதுக்கு நான் போகணும்? வாட்? ஏன் போகணுமா? ஒயன் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஏன் சார் ஐ நோ, பட் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர்கிட்ட நடக்க போகிறீங்க. ஜங்குக் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே நின்று க்ளோஸில் என்ன பேசுகிற ஒயன்? வீட்டுக்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நோ அப்செட் ஆகிடுவான். நான் போயிட்டேன்னா அவனும் அப்செட் ஆகிடுவான் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவன் ரொம்ப தனிமையில் இருக்கான். அவனுக்கு ஒரு பாசம் தேவைப்படுது. அதுக்காக அவனுக்கு அம்மா ஆகலான்னு பிளான் பண்ணுறியா, இல்லை எனக்கு பொண்டாட்டி ஆகலான்னு பிளான் பண்ணுறியா? என்ன பிளான் பண்ணுற? உன்னை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூட வாழ்வேன் நினச்சியா? ஷட்டப் சார், நான் என்னைக்கு அப்படின்னு நினைக்கவே இல்லை. நான் எப்படி உங்களை போய் அப்படிலாம் நினைப்பேன்? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நோவாக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் பிஸ்னஸை பார்த்து விட்டுட்டிங்கன்னா அவன் தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் மேலே எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒய்ஃப் ஆகணும்னு இன்டென்ஷன் சுத்தமாக இல்லை. ஓ அப்படியா? சரி, அப்போது வீட்டுக்கு கிளம்பு. சார் புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி அவன் தூங்கும் போது அம்மா விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கான். அவன் என் மேலே அட்டாச் ஆகிட்டான், அது எனக்கு தெரியும். அவனோட பிளானே அதானே ஓயன், என் பையனை அட்டாச்மெண்ட் ஆக்கிட்டு இந்த வீட்டில் தங்கணும். சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சே, நான் என்றைக்குமே அப்படி நினச்சதில்ல. அப்போ வீட்டுக்கு போ ஓயன், உன்னோட வீட்டுக்கு போ. இங்கே இருந்தேன்னா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. சார் நான் நோவா கூட இருக்கேன், உங்கள் கூட இல்லை. நோவா விட்டு என்னால் போக முடியாது சார். அவன் ஒரு சின்ன குழந்தை சார். அவனுக்கு ஒரு அம்மா இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாட்டு உங்கள் ரூமில் இருக்கீங்க, அவன் அங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுமா? அப்போது நோவா வந்து கதை தட்டுறான். ஒயன் ஒயன் சீக்கிரமா, ஐ மிஸ் யூ ஒயன், வா நம்ம போகலாம், அப்பா கிட்ட என்ன இவ்வளோ நேரம் பேச்சு, வா அப்படின்னு கத்துறான். ஓ மை காட் ஒயன், நீ நினச்சது சாதிச்சிட்ட போல. என் பையனை உன் வலையில் விழ வச்சிட்டியா? சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்போது ஜிமின் உங்ககிட்ட பேசினதெல்லாம் வந்து கேட்டுருப்பான்ல, அந்த ஒரு ஜெலஸ்னஸ்ஸு பொசசிவ்னஸ் எல்லாமே இருக்குது. தென் நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என் சன் வந்து உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், இது எனக்கு தேவையான விஷயமா? சொல்லுவேன், நீ யாராச்சும் லவ் பண்ணுறியா? நோ சார், நான் யாரையும் லவ் பண்ணல. ஹோ, யாரையும் லவ் பண்ணல? ஆர் யூ ஷோர்? ஐ வில் ப்ரூவ். நீ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு போறியா? சார் என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்? நோ சார், ஐம் நாட். நீ தான் வயன், நீ ஒருத்தனை லவ் பண்ணுற, அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இப்போவே என் பையனையும் என்னையும் விட்டு போ. சார் நான் என்னமோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இருக்க வச்ச மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு உங்கள் கூட இருக்க எந்த விருப்பமும் இல்லை. உங்கள் பையன் என் மேலே பாசமாக இருக்கான், அதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஓ என்ன என் சன்னுக்கு பிச்சை போடுறியா? ஐயோ, எதுக்கு இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியல. காட் என்னாஃப் சார், நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த இன்டென்ஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ₹1 பணம் கூட தேவையில்லை, என்னோட சேலரியை தவிர. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் என்னமோ உங்கள் பையனை உங்களை ஃப்ளர்ட் பண்ணி உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஏதோ நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, ஜிமின்
யூ லவ் ஜிமின், ரைட்? ஜிமின் சார், நோ வே. எல்லாத்தையும் நான் கேட்ட ஓயன், அவன் ஃபோனில் சொன்ன எல்லாத்தையும். அவனை ரொம்ப கேர் பண்ணுறான். அன்றைக்கி அவனை என்னை உன்னை ட்ராப் பண்ணும்போது என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு. ஆனால் நீ ஜிமினை பார்க்க போன. அதெல்லாம் என்னது ஓயன்? சார், உங்கள் எம்ப்ளாயி மேலே இவ்வளோ அக்கறையோடு இருப்பீங்களா? எனக்கு இது தெரியாமல் போச்சு. நான் என்ன பண்ணுறேன்றதை இவ்வளோ நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐம் இம்ப்ரெஸ்டு சார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தான் என்ன ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் அவனை ஃப்ளர்ட் பண்ணுறேன்னா? ஸ்டாப் இட். திஸ் இஸ் புல்ஷிட். ஐ ஆம் நாட் ஃப்ளர்ட்டிங் வித் எனிஒன் எல்ஸ். ஓகே சார், ஃபைன். நான் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் பையனை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ண உடனே நோவா நிற்கிறான். நீங்கள் நோவா பார்த்துட்டு, நோவா பாய், டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓயன், நோ, நீ இப்போ தானே வந்த, வீட்டுக்கெலாம் போவேணாம், என் கூட இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு கையை பிடிக்கிறான். நீங்கள் அவன் கையை பொறுமையாக எடுத்து விட்டு, நோவா லீசன், நீ குழந்தை இல்லை, வளர்ந்துட்டேன். இங்கே பாரு, எவ்வளோ பெரியவனா ஆகிட்டேன். நீ தனியாக சர்வே பண்ண தெரியும்ல, இப்போ சமத்துப்படியாக போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நோவா உங்களை பார்த்துட்டு, நோ மம்மி, நோ, என்னால் போக முடியாது, உங்களை விட்டு போக முடியாது, நீங்களும் என்னை விட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறீங்க, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறான். நோவா ப்ளீஸ் லிசன் நோவா, இங்கே பாரு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நாளைக்கு மறுபடியும் நான் வருவேன். நாளைக்கு வந்து மறுபடியும் உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேல, என் லட்டுல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரீங்க கிஸ் பண்ண. அப்போ ஜங்குக்கு உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி நிற்கிறான். அவனோட ஷேடோ உங்கள் மேலேயும் நோவா மேலேயும் படுது. அப்போ நீங்கள் கிஸ் பண்ணாமல் அப்படியே எழுந்து, நீ போய் தூங்கு நோவா, நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா? சரி, நான் கேட்குறேன், பட் ப்ராமிஸ் பண்ணு, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு. என் மேலே ப்ராமிஸ்? உன் மேலே ப்ராமிஸ் நோவா, நாளைக்கு வருவேன், கண்டிப்பாக நாளைக்கு வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜங்குக்கை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே கிளம்புறீங்க உங்களோட பேக் எடுத்துக்கிட்டு. அப்போது ஜங்குக்கு உங்ககிட்ட ஹொயனில்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டி இறங்கி கீழே போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறது ஜங்குக் தான். இழுத்து உங்களை ஒரு வாலில் சாத்தி நிற்க வச்சுட்டு, என்ன ப்ரூவ் பண்ணுற? அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வருது? சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னை போனோம் சொல்கிறீங்க, இருணும் சொல்கிறீங்க, என்னை என்ன பண்ண சொல்ல வரீங்க? ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, ஓப்பனாக கேட்குறேன். நீ அவனுக்கு ஒரு அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. ஒரு பேபி சிட்டராக இரு, புரிஞ்சுதா? அவ்வளோதானே? இதை சொல்கிறதுக்கு ஏன் சார் இவ்வளோ தயங்குறீங்க? இதை செய்கிறதுக்கு நான் எதுக்கு கூச்சப்பட போகிறேன்? ஐ எம் ஹாப்பி வித் இட். கண்டிப்பாக இனிமேல் நானே பார்த்துக்கிறேன். அவனை ஃபுல் டைம் நானே பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் ஒர்க்கை கூட பார்த்துக்கல, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. நோ, ஆஃபீஸ் என்ன அவனை பார்த்துப்பியா? என்னால் எப்படி? உன்னால் முடியும், பார்த்துக்கோ. அண்ட் ஹர்ட் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவனோட லிப்ஸை பார்க்குறீங்க. என்னடா அவ்வளோ கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை பார்த்துட்டே கிஸ் பண்ண வரானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவராகுது உங்கள் கையெலாம். தென் அவன் உங்கள் கிட்ட வந்துட்டு அவனோட கையை மேலே தூக்கி அந்த டோரில் இருக்க லாக்கை எடுத்துட்டு, இப்போ போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உடனே வெளியே ஓடி வந்துட்டு உங்களுக்கு ஹெவி ப்ரீத் ஆகுது. என்ன பண்ணுறாரு இவர்? சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. இவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார்? ஆக்சுவலாக இவர் என்னை ஃப்ளர்ட் பண்ண நினைக்கிறாரா? என்னை வந்து ஹர்ட் பண்ண நினைக்கிறாரா? என்ன பண்ண வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நிற்கிறீங்க.
அதையும் அவன் வெளியே இருந்து ஜன்னலில் டோர் வழியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் இன்னும் போகாமல் நிற்கிறத அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு மேலே போகிறான். தென் நீங்கள் ஆனால் ஜிமின் சொன்னது உண்மைதான். இங்கே இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னமோ தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஹாஸ்டலுக்கு ஓடிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகி வெளியே வரீங்க. பார்த்தா நோவா ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கிறான். ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஷாக்கு. தூங்கி எழுந்தோடனே எப்பட்றா அப்படின்னு. அப்போ பின்னாடி காரில் ஜங்குக்கு உட்காந்துட்டு ஆர்ன் அடிக்கிறான். அப்போது நோவா ஏய் வயன் வா வா வா, நீ தான் ப்ராமிஸ் பண்ணல என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட இழுத்துட்டு வரான். நீங்கள் தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே போய் நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நோவா ரொம்ப அடம் பிடிச்சான். உன் கூட இருக்கணும்னு, பார்த்துக்கோ நான் ஜிம்முக்கு போகிறேன், போயிட்டு வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா உங்கள் ரூம்க்கு வரான். உங்கள் ரூமில் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல, உங்கள் சிஸ்டர் கூட வந்து நல்லா விளையாடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான் நோவா. தென் ஜெக்கே ஜிம்முக்கெலாம் போகல, தூரமாக இருந்து உங்களே தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ளேலாம் பண்ணிவிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அவன் வந்து உங்கள் சிஸ்டர் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஓகே நோவா கம் அப்படின்றான். கம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நோவா வந்துட்டு ஓயன் உன்னோட மம்மி டாடி எங்கே, அவங்க எங்கே போனாங்க, என்ன இங்கே எல்லாருமே குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மம்மி டாடி இல்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நோவா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தூக்கிட்டு வெளியே வரீங்க. கரெக்டாக ஜங்குக்கோட கார் வந்து நிற்குது. பிகாஸ் அவன் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான், அவன் ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான். டேடி வந்துட்டாரு, டேடி கூட போ, நான் அவனை அப்புறமா மீட் பண்ணுறேன். நோ ஓயன் நோ, நான் போக மாட்டேன், நீ என் கூட வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். அப்போ ஜங்குக் பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன வீட்டுக்கு கூப்பிட்றான் இவன் மறுபடியும் அப்படின்னு. அப்போது நோவாவும் வா 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 அப்படின்னு கத்துறான். நீங்களும் ஏறி பின்னாடி உட்காரிங்க. ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அவனோட வீட்டில் தான் நிப்பாட்டுறான். அண்ட் உங்களை பார்த்துட்டு நேற்று சமைச்சது நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி இன்றைக்கும் சமைச்சு தரியா அப்படின்றான். என்ன சமைச்சு கொடுக்குவா, ஓகே. ஆஃபீஸ் போகலையா இன்றைக்கும்? நோ ஆஃபீஸ் போகல, இங்கே தான் இருக்க போகிறேன். ஏன் ஆஃபீஸ் போகணுமா, யாராச்சும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நோ போவேண்ணா, இங்கே இருக்கலாம் நோவா கூட அப்படின்னு ஒரு மாதிரி பயத்துலேயே பேசுகிறீங்க. இன்றைக்கும் இவன் கூட இருக்கணுமான்ட்டு. அப்போ ஜெமின் ஃபோன் பண்ணுறான். உங்கள் கையில் இருக்க ஃபோனை பார்த்துட்டு ஜங்குக் வாங்குறான். அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போடுறான். அப்போது ஹொயன் இன்றைக்கும் ஆஃபீஸ்க்கு வரல, என்ன நினச்சிட்ருக்க, எதுக்கு நீ அவன் வீட்டுக்கு போகிற? ஓயன் ஐ மிஸ் யூ ஓயன். ஓயன் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது இதுதான். ஏன்னா என்னால் ஒன்று பார்க்காம இருக்க முடியல. ஓயன் மிஸ் யூ, ப்ளீஸ் ஓயன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கே தெரியும். பிகாஸ் ஐ நீட் யூ, ஐ நீட் யூ பேட்லி அப்படின்றான். உங்களுக்கா அந்த ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. உங்கள் கண்ணை அப்படியே வெளியே வந்து விழுந்துடும் போல் அப்படி பார்க்குறீங்க ஃபோனையும் ஜங்குக்கையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்கு காலை கட் பண்ணிவிட்டு என்ன ஓயன் நேற்று ஏதோ சொன்ன, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா, இல்லை நீ போய் சொல்கிறியா அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட்டுட்டு சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அது ஜிமினோட ஃபீலிங்ஸ், என்னோடய ஃபீலிங்ஸ் இல்லை, பட் நீயும் தானே அதுக்கு ரீசன். அவன் முன்னாடி போய் அவன் மேலே சாஞ்சு அவன் மேலே இருக்கா ஆசையை நீயும் தானே காட்டின அப்படின்றான். நீங்கள் ஒரு நிமிஷம் வாட் யூ மீன்
என்ன சொல்கிறீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்தனே. நீ அவன் ரூமுக்கு போய் அவன் தோலை சாஞ்சு அழுதது, அவன் கூட உட்காந்து சாப்பிட்டது, இதெல்லாம் அவனை தூண்டி இருக்கும்னு நினைக்கிறவன் உன்னை லவ் பண்ண சொல்லி. வெயிட், வாட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்துட்ருக்க மீன்ஸ்? நான் ஜஸ்ட் பார்க்கும் போது பார்த்தேன். ஸோ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்னை வாட்ச் பண்ணல, ஜஸ்ட் பார்க்கணுன்னு பார்த்தேன்றீங்களா? மேபி. சரி, இது எனக்கு சரிப்பட்டு வரல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு திரும்பும் போது பட்டுன்னு கதவை சாத்தி, இங்கே பாரு ஏன் நீ எங்கேயும் போகக்கூடாது, நேற்று சொன்னல இருக்கிறேன்னு, இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும். உன்னோட சிஸ்டர் அவளையும் கூப்பிட்டு வந்தீங்க வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் என் கண்ணு முன்னாடி இருக்கணும், புரிஞ்சுதா? வாட்? நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? அப்போ வந்துட்டு எங்கேயுமே போகக்கூடாது, டேடி சொன்னது உனக்கு புரியலையா? நான் சொல்கிறேன். இனிமே நோவா ரூமில் தான் ஒயன் இருக்க போகிறா, நோவாவும் ஒயனும் ஒன்றா இருக்க போகிறாங்க, ஜாலி, எனக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. நோவா, ஒரு நிமிஷம் நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, சார் நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என்ன சார் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை? அப்போது ஜங்குக்கு உங்ககிட்ட முன்னாடி நடந்து வந்து, நீ தான் ஒயன், நீ தான். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே என் ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆச்சு. அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி தான் சர்ச் பண்ணேன். நீ எந்த ஆர்ஃபனேஜில் படிச்சுட்டு இருந்தியோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு நான் வந்திருக்கேன். எப்போ சார்? என் ஒய்ஃப் கூட. அப்போது என் ஒய்ஃப் அவளோட பர்த்டே அன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் சாப்பாடு போட்டிருக்கோம். அப்போ நான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அங்கேருந்து அவ்வளோ பேரை நீ கேர் பண்ணிகிட்டு இருந்த, அவ்வளோ பேரையும் நீ தான் கேர் பண்ண. எப்படிரா ஒரு பொண்ணு இப்படிலாம் இருக்கும்னு யோசித்தேன். என் ஒய்ஃப் என்னை சீட் பண்ணிவிட்டு போகும்போது கூட எனக்கு பொண்ணுங்க மேலே இந்த நம்பிக்கையே போச்சு. அகெயின் உன்னை பார்த்தேன் என் கம்பெனியில். அப்போது எனக்கு தெரியல, என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. என்னடா நம்மளுக்கு தான் பொண்ணுங்க மேலே நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கும் போது, அன்றைக்கி இன்டர்வியூவில் என்ன சொன்னேன்? லாயலாக இருப்பேன்னு. அந்த ஒரு வார்த்தை தான் என் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம். ஐ வாண்ட் லாயல்ட்டி, ஐ வாண்ட் ட்ரஸ்ட், ஐ வாண்ட் யூ அப்படின்றான். நீங்கள் சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. தென் இதோட என்ன நடக்கும்ன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ பட் சூன் என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல். அண்ட் மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.